ஹலோ மை ஆல்பஸ் அண்ட் குல்ஃபீஸ். நீங்கள் ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் என்ன தான் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டானா? ஸோ அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு பையனை நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோட சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்டேடியம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்னன்னா, ஒரு பையனை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதாவது சைக்கலாஜிக்கல் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்பை மட்டும் தான் காட்டணுமே தவிர அந்த பையன் கிட்ட இருந்து பதில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக தான் இருக்கணும். இன்கேஸ் நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம கேர் பண்ணுறோம், அவன் பதில் நம்மளை கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பொண்ணு அவன் லைஃப்குள்ளே என்டர் ஆகி நீங்கள் அன்கண்டிஷனலாக அளவுக்கு அதிகமாக நீங்கள் லவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ் வந்து ஒரு வெறுப்பாக தான் தெரியுமே தவிர அது அட்ராக்டிவாகவும் தெரியாது, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் மாட்டான். அண்ட் ஒதுக்கி தான் வைக்க பார்ப்பான். என்னடா அந்த பொண்ணு ஓவரா தொலை பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை விட்டு விலகி போக பார்ப்பான். புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, லவ் வந்து கொஞ்சமா அளவா கொடுக்கணும், ஆனா அது கன்சிஸ்டண்டா கொடுக்கணும். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, இது பண்றியா, அது பண்றியா, ஒரு சின்ன கேரிங் எப்பவுமே இருக்கணும். ஒரு அம்மா ஒரு பையனுக்கு எவ்வளவு கேர் பண்ணுவாங்க, சாப்பிட்டியடா, தூங்குனியாடா, ஏன்டா தூங்கல, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரிங் இருக்கும் தெரியுமா? ஒரு கன்சிஸ்டன்ட், ஒரு அன்கண்டிஷனல் கேரிங் இருக்கும்ல, அந்த கேரிங்கை நீங்க வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல இது உங்களுக்கு பெரிய எஃபர்ட், எந்த ரிசல்ட்ஸுமே தரப்போறது கிடையாது. ஆனா போக 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 அந்த பையனோட மனசுல நீங்க ஒரு இடம் பிடிப்பீங்க, மிகப்பெரிய இடம் பிடிப்பீங்க. ஏன் அப்படி சொன்னா, நீங்க ரெகுலரா டெய்லியும் சாப்பிட்டியா, தூங்குனியா, இந்த மாதிரி ரெகுலரா சில விஷயங்களை நீங்க கேட்டுட்டு வரும்போது உன் மனசு தோணும், ஓகே நம்மளை கேர் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற ஒரு தோணும். அந்த பர்சனுக்கு எப்பவுமே எல்லார் மனசுலயும் ஒரு தனி இடம் இருக்கும், உங்களுக்கும் அந்த பையன் மனசுல தனி இடம் உருவாகும். ஸோ அதனால இது எப்பவுமே அன்பு கொடுங்க, பதிலுக்கு எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு பையனை என்கரேஜ் பண்ணுங்க, அவனை ஃபெடப் ஆக விடாதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் தோல்விகள் தாங்க இருக்கு. அந்த பசங்கன்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும் அவன் லைஃப்ல. ஓகே அவன் டெவலப் ஆகணும், டெவலப் ஆனால் தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணால் தான் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல அவனுக்கு ப்ரெஷர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த விஷயங்களை அவன் ரீச் பண்ணி போகும்போது ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸும் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வேலை கிடைக்காம போகலாம், பல பேர் பல வருஷமா வேலை கிடைக்காம சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல அந்த பையனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, அவன் டெவலப் ஆனானோ இல்லையோ, அவனுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். அதுதானே ஒரு ஜென்யூன் லவ். எதுவுமே எதிர்பார்க்காம வர்றதுன்னு ஒரு அன்பு இல்லையா? ஸோ அந்த அன்பை தான் நீங்கள் அவனுக்கு தரணும். அவனுக்கு அப்போ இந்த மாதிரி அவன் சோர்ந்து இருக்கும்போது, ஓகே உன்னோட டேலண்ட் அவங்களுக்கு தெரியலடா, நீ இன்னும் வேற கம்பெனியில் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக அவங்களுக்கு உன்னோட டேலண்ட் புரியும், நீ எங்கே ட்ரை பண்ண எங்கே கிடைக்குமோ அங்கே போய் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்கரேஜ் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது தெரியுமா, அதுதான் அவன் மனசை மாற்றும், இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலுமே உங்ககிட்ட பேசும்போது அவனுக்கு ஒரு மனசு ஆறுதல் இருக்கும். நீங்கள் ஒரு எப்படின்னா லைக் ஒரு ஹீலர் மாதிரி அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுவும் உங்களுக்கான ஒரு அபிப்பிராயத்தை வேற லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அங்கே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? நம்ம சோர்ந்து போக விட மாட்டோம், நம்ம எப்பவுமே என்கரேஜிவா இருக்கா, அதுதான் வந்து பசங்களுக்கு தேவை. எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவ் தாங்க லைஃப்ல எல்லாருக்குமே. யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது சோர்ந்து போகிற டைம்ல தூக்கிட மாட்டாங்களா, அப்படியே ஒரு சின்ன ஒரு ஹோப் தான் நம்ம லைஃப்ல எல்லாமே. அந்த தூக்கிடுறது ஒரு ஆள் இருந்தால் போதும், நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ நீங்கள் அந்த பர்சனாக அந்த பையனுக்கு இருங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, அவன் கோவப்படும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. ஏன்னா பசங்க வந்து சும்மா ஒரு பொண்ணு மேலே கோவப்பட மாட்டாங்க. அவன் கோவப்படுறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்கும். ஏன்னா ஒரு சும்மா யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்கல்ல. முன்னப்பிட்ட தெரியாத பசங்க மேலே நான் எது கோவப்படணும், எனக்கு பிடிச்சவங்க என்னை சுற்றி இருக்கவங்க மேலே மட்டும்தான் எனக்கு கோவம் வரும். ஸோ ஒரு பொண்ணு மேலே நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு நான் கேர் பண்ணுறேன்னு அர்த்தம். அவள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தப்பாக நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது, அதனால தான் நான் கோவப்படுறேன். பொசசிவ்னஸ் ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும் பசங்களுக்கு, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அது ஒரு அழகான ஒரு விஷயமும் கூட. அந்த பொசசிவ்னஸ் நீங்கள் தள்ளி வச்சுட்டு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏன் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டீப்பில் உங்களுக்கு புரிய வரும். ஓகே இவன் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறான், வெறும் அந்த பொசசிவ்னஸ் மட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஒரு பையன் கோவப்படுறான்னா அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவன் கோவப்படனையும் நீ என்ன சொல்றது, நீ என்ன ஃப்ரீடம் ஸ்பாயில் பண்றது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு திங்க் பண்ணாம, ஒரு விஷயம் ஒரு அவுட்வர்ட் ஷெல்ல ஃபார்ம் பண்ணாம அவன் என்ன சொல்ல வர டீப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. மாறி மாறி ஆர்குமெண்ட் வளர்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக தான் செய்யும். நீ என்ன நான் என்னன்னு பெருசு பார்க்காம ஓகே அவன் என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, கால் ஹிம் வித் a ஸ்பெஷல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னு சொன்னா, நீங்க கூப்பிடுற பேரை வச்சு வேற யாருமே சரி
யாருமே அந்த பையனை கூப்பிட்டுக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேராக நீங்கள் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் யாரையுமே டா போட்டு கூப்பிட மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பசங்களுமே நீங்கள் டா போட்டு கூப்பிட மாட்டீங்க, வாங்க போங்கன்னு சொல்லி தான் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அந்த பையன்கிட்ட மட்டும் தான் நீங்கள் டா போட்டு பேசுகிறீங்கன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். புரியுதா? நான் யாரையாவது டா போட்டு கூப்பிட்டு பார்த்துருக்கேன், உங்ககிட்ட மட்டும் தான் டா போட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு நிக்நேமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதம் அந்த விஷயத்த வந்து நீங்கள் அந்த பையன்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர வேறு யாருக்கும் எங்கேயும் தரவே கூடாது. புரியுதுங்களா? அது ஒரு யூனிக்காக இருக்கணும். புரியுது? அது வந்து அந்த பையனுக்கு ஃபீல் ஆகும், ஓகே இவன் என் கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துப்பா, வேற யாருக்கிட்டையும் இவன் நடந்துக்க மாட்டான், அதுதான் அவன் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயம் எதுன்னு நீங்கள் யோசிங்க. அது ஒரு நிக்நேமாக இருக்கட்டும், நீங்கள் பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும். நீங்கள் அடிச்சு பேசுகிற ஒரு பர்சனாக இருந்தால் ஓகே அவன் என் கிட்ட மட்டும் தான் அடிச்சு பேசுவான், வேற யாருக்கிட்டையும் நடந்துக்க மாட்டான், எப்பயுமே ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எது ஸ்பெஷலாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. பிடிக்காமலாம் இருக்காது. ஏன்னா யூ ஆர் மேக்கிங் ஹிம் ஃபீல் ஸ்பெஷல் அபவுட் திஸ் திங்ஸ். புரியுதா? தேவைப்படுற டைமில் நீங்கள் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த பையன் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனும் ரொம்பவே கஷ்டப்படுறான், எக்ஸாமுக்கு அவனுக்கு சொல்லித்தரதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற போது நீங்கள் அந்த பையனுக்கு போய் கூட நின்று சப்போர்ட்டிவாக இருந்து சொல்லித்தரணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பையன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், உங்களால் காசு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்தி அவனுக்கு தரலாம். ஓகே என் ஃப்ரெண்டு வந்து இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறான், நீ அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணிக்கோ, இவன் இது பண்ணுறான், நீ அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் கஷ்டப்படுற டைமில் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேவைப்படுற டைமில் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு தேவைப்படாத டைமில் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கனாலும் அது வேஸ்ட்டு தானே. எப்போ எது தேவையோ அந்த டைமில் அது கிடைச்சாதான் அதுக்கான மதிப்பு. தேவையில்லாத டைமில் ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்தால் சரி, அதுக்கு மதிப்பே இல்லைல்ல. ஸோ எப்போ எங்கே அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு எங்கே தேவைன்றதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் தேம் ஆன் த ரைட் பட் நாட் லீஸ்ட். 6th பாயிண்ட் என்னன்னா, அவன் ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல இருந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத ஃபீல் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட டஃப்பான பையனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவனுக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பே ஒரு லவ்வே ஃபார்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் திஸ் இஸ் த பேசிக் திங் எவ்ரி மென் நீட்ஸ். இப்போ நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே சரி, எந்த ஒரு பையனாக இருக்கட்டுமே சரி, இந்த விஷயங்கள் தான் ஒரு பையனுக்கு மனசார அவன் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த லுக்ஸ்லாம் தெரியுமா, கொஞ்ச நேரம் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த மனசு தானே நம்ம லைஃப் லாங் எழுதிட்டு போகக்கூடியது. நீங்கள் அளவு கடந்து அன்பை காட்டுறதா இருக்கட்டும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவனை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், தன்னை புரிஞ்சுக்க ஒரு பர்சன் இருக்குன்னு அப்படின்னு ஒரு லைஃப்பில் நமக்கு ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நம்ம எங்கேயோ க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்னா தான் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கண்டிப்பாக 100% அடிச்சு தரேன், அவனுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகவே போகாது. ஐ நோ தட். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதுதான். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவனுக்கு தோணும், ஓகே இந்த மாதிரி இவன் லைஃப்பில் நம்ம கூட இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் லைஃப்பில் அப்படின்னு அவனுக்கு தோணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக மாறுங்க. ஸோ that's it for today's video, Malphus and Gulfis. இப்போ நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாய் ஃப்ரெண்டை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வட்டா.